ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு இலா ஃபோட்டோகிராஃபி. நம்ம இன்றைக்கி கொடைக்கானல் போகிறதுக்காக கிளம்பிட்டோம். அப்போ பசங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம அப்படியே பழனி தாண்டி கொடைக்கானல் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மக்களே. கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் நம்ம நின்றுருக்கோம். சரியான பனி, செம்ம கிளைமேட். இப்போ நம்ம பெருமாள் மலையில் இருந்து ஸ்பைஸ் செடிக்கு போகிற வழியில் நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். செம்மையான இறக்கம். இங்கே கீழே இறங்கி திரும்பவும் நம்ம மேலே ஏறும்.
நம்ம ஸ்பைஸ் வேலி போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு ரோடு. இது சரியான இறக்கம். பைக்லேயோ கார்லேயோ வந்தீங்க அப்படின்னா தான் தெரியும். போகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆறு ஒன்று போயிட்டுருக்கு. இது என்ன ஆறுன்னு தெரில. பாருங்க, செம்மையாக இருக்குது. இதுதான் அங்கே வந்து சேருமா? இதுதான் வந்து என்ன ஆறுன்னு தெரியல. இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணதுக்கு நல்ல ஒரு இயற்கை சூழல் மேலே போகிறீங்க. செம்ம பிளேஸ். இந்த இடத்துல மரத்துக்கு அடியில் அப்படியே தண்ணி செமையாக இருக்குது. இந்த இடத்துல வச்சு சமைச்சு சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்கும். அப்படியே இந்த பாலம். நம்ம வந்து ஸ்பைஸ் வேலி போகிறோம். ஸ்பைஸ் வேலிக்கான போர்டு இங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சாக் வேலி ரெசார்ட் கோடை அப்படின்ட்டு இருக்குது. அதை பற்றி இன்னும் பார்க்கல. ஸ்பைஸ் வேலி போகிறதுனால ஸ்பைஸ் வேலிக்கான போர்டு இதுதான். இந்த இடத்துல ரூட்டு கண்டுபிடிச்சி வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. வர பார்த்திங்கன்னா நிறைய பக்கம் டவர் இல்லை, அதனால் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. இதுவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃப் ரோடு ட்ரெக்கிங்க்கான விஷயம் தான். அங்கேருந்து வந்ததே ஏதோ ஆஃப் ரோடில் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ கரடு மடாக இருந்துச்சு. ரோடு காங்கிரீட் ரோடு போட்டுட்ருக்காங்க. ஒரு வண்டி ஆப்போசிட்டில் வருதுன்னா நம்ம போக முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த பூ வீட்டில் வளர்ப்போம், இங்கே ரோட்லேயே வளர்ந்து கிடக்குது. இந்த அழகிய இந்த ஆறு, இது என்ன ஆறு? ஆக்சுவலாக இது வந்து என்ன ஆறு அப்படின்னா பாலாறு. இப்போ தான் பார்த்தேன், பாலாறு. இது வந்து சூப்பரான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது இருக்கு, இடுகாடு. பாலாறுனா இதுவும் பாலாறு தாங்க. ஸ்பைஸ் வேலி வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி இன்னும் 1 கிலோமீட்டர் ஸ்பைஸ் வேலிக்கு போகணும். ஆக்சுவலாக வந்து நார்மலாக வீடியோ பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு தெரில இந்த மாதிரி உள்ளே வரணும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரோடு ஸ்பைஸ் வேலி. ஆனால் பிளேஸு செம்மையாக இருக்குதுங்க. ஏங்க இதுதான் ஸ்பைஸ் வேலி. இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. கார் விட்டு இறங்கிக்கிட்டோம். கார் போகுது பாருங்கள். ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு 700 அல்லது 500 மீட்டர் வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு ரோடு. இதுக்கே மூச்சு வாங்குது. காஃபி கொட்டை இருக்கு. செம்மையாக இருக்குதுங்க. நானும் இதெல்லாம் ஒத்தே இல்லை அப்படின்னு தான் நினச்சேன். சூப்பர், இடம் நல்லாயிருக்கு.
நல்ல ஒரு கிளைமேட்டு. ஆல்ரெடி எங்கள் ஊரில் மழை தான் பெஞ்சிட்ருக்கு. இங்கேயும் மழை தான் பெய்யுது. நான் இது வெத்தலைன்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுதான் மிளகு செடி. ஓ மை காட். இதே நான் மிளகு செடி. கடைசியாக ஸ்பைஸ் வேலி வந்தாச்சு. எங்களை 700 மீட்டர் நடக்க விட்டுட்டாரு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர். அந்த சைடு ஒரு மலை ஜம்முன்னு தெரியுது. இதுதான் ஸ்பைஸ் வேலி பார்க்கிங்காக இருக்கும். அவ்வளோதான். அஸ்தி வர மாதிரி குதிரை காமிச்சன்லேயே அந்த ஒதுக்குது. பரவாயில்லையே. 6 நிமிஷம் ஒதுங்கு. வளர்த்தனா இப்படி வளர்த்தணும் ஒரு கடை. ஓகே கைஸ், கடைசியாக ஸ்பைஸ் வேலி வந்தாச்சு. இந்த இடத்துல வண்டி போட்டு நம்ம இதில் நடந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படியே நம்ம அங்கே வந்துட்டு அதில் தான் போகணும்னு நினச்சிட்டு அதில் போயிட்டு மண்டை காஞ்சி அங்கேருந்து திரும்பி நடந்து வந்து இப்போ நம்ம இதில் வந்திருக்கிறோம். வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலையை ஒட்டி அப்படியே இந்த ஒரு ரோடு போகுது பாருங்கள். இந்த ரோட்டில் தான் உள்ள ஸ்பைஸ் வேலி. நல்ல ஒரு கிரிட்டிக்கலான பிளேஸ் தான். நானும் கூட என்னமோ நினச்சேன். பழைய கட்டையெல்லாம் கிடக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு போச்சு இந்த போர்டு. இங்கே வண்டி நிற்கிது. அதனால் நாங்களாம் நினச்சிக்கிட்டு கார் பார்க்கிங் அப்படின்னா இந்த போது பாருங்கள். ஆறு அருவி 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 நீரோடை. ஒரு நீரோடை போகுது. நல்ல சூப்பரான நீரோடை. இந்த மரம் என்ன மரம்னு தெரியல. இது அத்தி மரங்க. அத்திப்பழம். ஓகே, பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டுள்ள. காரை நிறுத்திட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா அது போகும் வழி எங்கும் ஓடைகள் தான். இந்த ஓடை தான் அந்த பக்கம் வந்துட்டு இருந்துச்சு. ரெண்டு மலைக்கு நடுவில் அப்படியே அருவி வந்துட்டு இருக்கு. இதில் ஜீப், ஆஃப் ரோடு ஜீப் மட்டும்தான் போக முடியும். இதில் சரியான ஏத்தம். இதுவே ஒரு மிகப்பெரிய ட்ரெக்கிங். வந்து சேர்றது ஒரு மிகப்பெரிய ட்ரெக்கிங்காக இருக்குது. ஐயோப்பா, மணி 1 ஆகி போச்சு. அங்கே 10 மணிக்கு வண்டி எடுத்தோம். போயிட்டுருக்கோம். மக்கா இன்னும் 200 மீட்டர் போகணுமா? இப்போ தான் காங்கிரீட் ரோடு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்பைஸ் வேலி 200 மீட்டர்ஸ். ஓ காட். இப்போ காஃபி கொட்டை பறிக்கலாம். மரண ட்ரெக்கிங் மக்களே. அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் சரியான ஹைட்டு. இன்னும் ஒரு 100 மீட்டர் இருக்கு. இதுக்கு நாக்கு தள்ளிடுச்சு. சரியான ட்ரெக்கிங் ட்ரெக் இதுவே. இதுக்கு மேலே அங்கே போய் எக்ஸ்ட்ரா ட்ரெக்கிங் போகிறது. இந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிறதும் திரும்ப ரிட்டர்ன் போகிறதும் மிகப்பெரிய ட்ரெக்கிங். ஓ மை காட். அங்கேருந்து நடந்து வந்துட்டா அடுத்து இன்னும் போகுதுங்க மேலே. 100 மீட்டர்னாங்க. கிட்டத்தட்ட இதுவே 1/2 கிலோமீட்டர் நடந்திருப்போம். இங்கே ட்ரீ ஹவுஸ் தெரியுது. இருக்கலையே இதுதான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு போட்டுது. இவ்வளோ பெரிய ட்ரெக்கிங் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல.
கடைசியில் வந்து சேர்ந்தாச்சு. எனக்கு பின்னாடி பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அதான் ட்ரீ ஹவுஸு. அது ட்ரீ ஹவுஸ் தான். காஃபி செடி பாருங்கள். அப்பா சரியான ட்ரெக்கிங் மக்களே. இன்னும் ஏற்றத்தில் தான் நடந்து போயிட்டுருக்கேன். இதை பாருங்கள் என்ட்ரன்ஸ். அது டாய்லெட்டு, இது ட்ரீ ஹவுஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து சேர்ந்துட்டோம் ஹோம் ஸ்டேவில். சூப்பரான பிளேஸ், நல்லா தான் இருக்குது. அப்படி பாருங்கள். இங்கே தான் வந்து கேம்ப் ஃபயர் போட போகிறாங்க. குதிரை கட்டியிருக்காங்க. அது போக இங்கே ஒரு பைரவியும் ஒரு பைரவரும் இருக்கிறாங்க. மதிய உணவு நான்வெஜ் ஃபஸ்ட்டு சாப்பாடு. அது போக தயிர் விட்டு ரசம் நல்ல இருக்கு. வாட்டர் ஃபால்ஸுக்கு சரி வழி தெரில, நாயே கொண்டு விட்டுருந்தாங்க. வாட்டர் ஃபால்ஸ்னு சொன்னோன்னு நாய் போகுதுங்க. அன்னைக்கு ஒரு வீடியோ சொன்னால் போவான்னு சொல்லிட்டு இருந்தா, ஆனால் போகுது. இந்த மாதிரி கம்பி வழிக்குள்ளே முட்டித்தான் போகணும். வெறுங்காலியே போகிறேன். இதுதான் ட்ரெக்கிங் பண்ணுறது. ஆமாம் ஆமாம், வாட்டர் ஃபால் பேர் என்ன, டிலோவா? வாட்டர் ஃபால் கூட்டிகிட்டு போதுங்க. கூட்டிகிட்டு போச்சா இல்லையா? வாட்டர் ஃபால் நீங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோ ஸ்லோலி கோ. ராக்கு கொஞ்சம் நல்ல பூனை தான் தடுக்கும். இப்போ பார்த்த வரைக்கும் பூனை தான் அதிக வீடியோவில் எல்லாத்தையும் தடுத்துருக்குது. அங்கே போய் ஆமாம், போகிறான் பாரு இன்னொருத்தன். போகும் இடம் எங்கும் காற்றே. ஐயோ, பாடினா காப்பிரைட் போட்டு தெரிஞ்சிருவாங்களே. ஹீரோ. நாய் பேர் ஹீரோங்க. ஹீரோ ஸ்லோலி கோ. We are coming. Waiting for me. இங்கே சரியான கிளைமேட்டு. குளிச்சா அப்படின்னம்னா ஐஸ்லேயே விரைச்சி செத்துருவோம். அந்த மாதிரி கண்டிஷனில் வாட்டர் ஃபால் போகுது.
ஏ ராக்கு ஆமா முத பிடிக்கிற கட்சிருந்தா அருவி காட்டுற கட்சிருக்காங்க. வேட்டையாட வேற அங்கே ஏதோ ஒன்று இறங்குச்சு. ஐயோ வரும்போது கிண்ணம் கழுந்துரு மாட்டிருக்குதே. ஓ காட். போகும்போது ஃபுல்லா இறக்கம், வரும்போது சோழி முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சோண்டு ஏத்தம் இருக்குது. சரியான பள்ளம். எங்கடா போன? ரிட்டர்ன் வந்துட்டாரா? ஓ அசிஸ்டன்ட். அதான் தெரியல. கீழே தண்ணி போதுங்க, கீழே போகணும் போல. திரும்பி வரும்போது தான் வரணும். தண்ணியில ஒரு சவுண்டு கேட்குது. அங்க போயிடுச்சா? எப்படி போச்சு? கீழே போயிடுச்சு பாருங்க. பைப்பெல்லாம் போகுது. இங்க இருந்தா தண்ணி மேல எடுப்பாங்க போல. இதா பாரு சரியான பள்ள கீழே. இவ்வளவுதான். அங்க பாருங்க, அங்க அரும் தண்ணி கீழே வருது. ஓகே கைஸ், இந்த காணொலி இத்துடன் முடிவடைகிறது. இதோடைய அடுத்த பாகம் நாளைக்கு அல்லது நாளானிக்கு வரும். இப்போ இது வரைக்கும் எடிட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம், ரொம்ப நேரம் போட வேண்டாம் அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்த காணொலிக்கு வெயிட் பண்ணுங்க. அடுத்த காணொலி வந்து கொண்டே இருக்கும். அதுவரை உங்களிடம் இன்று விடைபெறுவது நான் இளங்கோ இலா போட்டதாக. நன்றி, வணக்கம் மக்களே.